குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் ரைடர் பார்க்க போகிறோம். 125cc ரைடரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 5 வேரியன்ட் இருக்குது. என்னென்ன வேரியன்ட்னா ஃபர்ஸ்ட் 125 வந்து சிங்கிள் சீட் வரும். அடுத்து வந்து ஸ்பிளிட்டட் சீட் வரும். மூணாவது வேரியன்ட் வந்து சூப்பர் ஸ்குவாடு, கேப்டன் மாதிரி, அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி வரும். நாலாவது வந்து எல்சிடி ஐஜிஓஆர் சீட்ஸ், அந்த வண்டி வந்து இப்போ தான் உங்களுக்கு லான்ச் ஆயிருக்கு. அஞ்சாவது வண்டி வந்துட்டு ஸ்மார்ட் கனெக்டோட வரும். நாலாவது வண்டி அஞ்சாவது வண்டி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் மொபைல் கனெக்டிவிட்டி பண்ற மாதிரி வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்க்க போறது வந்துட்டு சிங்கிள் சீட் பார்க்க போறோம். சிங்கிள் சீட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸ்பிளிட்டட் சீட்னா இதுலயே வந்துட்டு மிச்சம் இருக்கிற 4 வேரியன்ட்லயுமே ஸ்பிளிட்டட் சீட் கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு 17 இன்ச் அலாய்வில் கொடுத்துருப்பாங்க, பிளஸ் ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்க லாங் டிராவல் போயிட்டு இருக்கிறப்ப சடனா பிரேக் அடிக்கிறப்ப உங்களுக்கு சிங்கிள் பிரேக் பிடிச்சிங்கன்னா டபுள் பிரேக்குமே அப்ளை ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அப்ளை ஆகும். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டி ஷேப்ல வந்துட்டு ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க பகல்லையுமே வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி போறப்ப வந்துட்டு உங்களுக்கு லைட் வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் லைட்டு கொடுக்கறதுனால, எல்இடி லைட் கொடுத்துருக்கனால வண்டியில வந்து மெயின் பெனிஃபிட் என்ன ஆகுதுன்னா, மிச்ச வண்டியிலலாம் எல்லோ கலர் லைட் எரியும். அந்த வண்டியில வந்துட்டு பேட்டரி சேவேஜ் வந்து கம்மியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர் லைட் எரியிற எல்லா வண்டியிலுமே வந்துட்டு பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து 30% வந்து அதிகமா இருக்கும். இதனால வந்துட்டு உங்களுக்கு பேட்டரியோட லைஃப்பும் இது அதிகமா இருக்கும். முன்னாடி வந்துட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, நீங்க மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் பெயின் எதுவும் வராது, கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. முன்னாடி வந்துட்டு இதுல வந்துட்டு ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர்பாங்க. இது வந்துட்டு ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர்னா என்னதுன்னா, மிச்சம் எல்லா வண்டியிலுமே வந்துட்டு பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும், லெட்டர்ஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். ரைடர்ல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எப்படி இருக்கும்னா, பேக்ரவுண்ட் பிளாக்கா இருக்கும், நம்பர்ஸ் எல்லாமே ஒயிட்டா இருக்கும். இதனால என்ன பெனிஃபிட்னா, நீங்க பகல்லையுமே போறப்ப வந்துட்டு அந்த வெளிச்சம் வர்றப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து கிளியரா தெரியும். இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்துடும் இந்த வேரியன்ட்ல வந்துட்டு. அடுத்து வந்துட்டு ஃபியூயல் இண்டிகேஷன் வந்து வந்துடும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டரு, 1.5 லிட்டரு வந்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பைப் சிம்பிள் வந்து காட்டும். இதுல வந்துட்டு எக்கோ மோடு, பவர் மோடுன்னு 2 மோடு இருக்கு. எக்கோ மோடு போனீங்கன்னா மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய்க்கலாம். பவர் மோடு போட்டீங்கன்னா ரேஸ் அந்த இதுல வந்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே இன்ஜின் 2 விதமான ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து இதுல வந்து இன்வால்வ் பண்ணும். இதோட வண்டியோட பவர் எவ்வளவுனா 11.2 ஆர்பிஎம். இதோட டார்க் எவ்வளவுனா 11.2 தான். எதனால ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேமா இருக்குன்னா, ரைடர் வந்து 3 வால்வ் இன்ஜெக்ஷன், 2 இன்லெட் ஒரு எக்ஸாஸ்ட் இருக்கும். மிச்ச வண்டியில வந்து 2 வால்வு இல்ல 4 வால்வுன்னு இருக்கும். ரைடர்ல வந்து உங்களுக்கு 3 வால்வு இருக்கும். இதுல வந்துட்டு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் இருக்கும். இந்த வண்டியை நீங்க முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஏரோடைனமிக் ஷேப்ல இருக்கும், காத்தை கிழிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். சீட் வந்து உங்களுக்கு சிங்கிள் சீட்டா தான் இருக்கும். சைடு ஸ்டாண்டு, இதோட வீல் பேஸ் வந்துட்டு 1361 இருக்கும், 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம். இதனால என்ன பெனிஃபிட்னா, நீங்க லாங்கா போய் சடனா கட் அடிக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஸ்கிட்டாது வராது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 180 mm இருக்கிறனால மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து அடியில் வந்து உரசாது. பாஸ் பண்ணு. இதோட இது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இது சாக்கப்சர் கொடுத்துருப்பாங்க. சாக்கப்சர் இருக்கிறனால நீங்க மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. ரைடர்ல 5 வேரியன்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 வேரியன்ட் வந்து இதே சேம் டிஸ்பிளே தான் இருக்கும். 4வது வேரியன்ட் 5வது வேரியன்ட் மட்டும் உங்களுக்கு வந்து மொபைல் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த ரேஞ்சுமே உங்களுக்கு வந்து காட்டும்.